வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணாமலை மீது பாய்கிறதா வழக்கு? லாவண்யா மரணத்தில் வெளிவந்த பகீர் உண்மை. சிபிஐ சொன்னது என்ன? செல்வ பெருந்தகையின் அதிரடி மூவ். தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பேட்டையில் கடந்த 2026ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவி லாவண்யா விவகாரத்தில் பாஜகவின் பொய் பிரச்சாரம் சிபிஐ விசாரணை மூலம் அம்பலமாகியுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். மாணவியின் மரணத்திற்கு மதமாற்ற அழுத்தம் காரணமில்லை என்று சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. எவ்வித ஆதாரமுமின்றி மதமாற்றமே காரணம் என அப்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்பட்ட அவதூறு என்பது இப்போது உறுதியாகியுள்ளது. மகளை இழந்து தவித்த பெற்றோரை ஆறுதல் படுத்தாமல் அவர்களை தவறாக வழிநடத்தி போராட்ட களத்திற்கு இழுத்து அந்த அண்ணாமலையின் செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என்று செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். தமிழகத்தின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சிறுபான்மையரின் கல்வி சேவைக்காக கொச்சைப்படுத்தி வகையிலும் பாஜகவின் பதட்டமான சூழலை உருவாக்கினார். இதன் மூலம் பாஜகவின் கீழ்த்தரமான மதவெறுப்பு அரசியல் வெளிப்பட்டுள்ளதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அரசியலாக்கி சமூக அமைதி கேடு விளைவிக்க முயன்ற அண்ணாமலை மீது மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் மீது தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சிபிஐ விசாரணையின் போது அனைத்து உண்மைகளும் வெளிவந்துள்ள நிலையில் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காங்கிரசின் கோரிக்கையாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.